வணக்கம். இன்னைக்கு நாம திரு அருட்பிரகாச வள்ளலாரின் மிக மிக ஆழமான ஒரு போதனைய ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு முழு பிரபஞ்சமே ஒழிஞ்சிருக்குன்னு அவர் சொன்ன அந்த ஆச்சரியமான ரகசியத்தை தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். பிரபஞ்சத்தோட முழு வரைபடமும் அதோட மேப்பும் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது நமக்குள்ளேயே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வள்ளலார் இதைத்தான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. நமக்கும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை தான் நாம இன்னைக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க இந்த அற்புதமான உலகத்துக்குள்ள போகலாம். வள்ளலாரோட உபதேச குறிப்புகள் நூல்ல இருந்து தான் இந்த விளக்கத்தை நாம பார்க்க போறோம். இது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு பாலத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. வள்ளலார் சொல்ற இந்த முழு தத்துவத்துக்கும் ஆதாரம் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். ஒன்னு அண்டம், இன்னொன்னு பிண்டம். அண்டம்னா நமக்கு வெளியில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம். பிண்டம்னா நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன உலகம், அதாவது நம்ம உடல். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டும் வேற வேற கிடையாது, ஒன்னு இன்னொன்னோட பிரதிபலிப்பு தான் சொல்றார். முதல்ல பிரபஞ்சத்தை வள்ளலார் எப்படி பார்க்கறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே 4 அடுக்குகள் கொண்ட ஒரு தெய்வீக ஒளியா, அதாவது பிரகாசமா பார்க்கறார். வெளியில இருந்து உள்ளேன்னு இந்த ஒளிகளை வரிசைப்படுத்தலாம் பாருங்க. மிக வெளியில இருக்கிறது நட்சத்திரங்களோட ஒளி, அதுக்குள்ள இருக்கிறது சந்திரனோட ஒளி, அதையும் தாண்டி உள்ள இருக்கிறது சூரியனோட ஒளி. எல்லாத்துக்கும் மையத்துல ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது அக்னி, அதாவது நெருப்போட ஒளி. இதுதான் பிரபஞ்சத்தோட அமைப்பு. இப்போதான் இந்த விஷயத்தோட மிக மிக சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு வர்றோம். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இதே 4 அடுக்கு ஒளி அமைப்பு அப்படியே கொஞ்சம் கூட மாறாம நமக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதோ பாருங்க, இதுதான் அந்த பிரபஞ்ச கண்ணாடி. வெளியில இருக்கிற நட்சத்திரங்களோட ஒளிய நம்ம கண் மாதிரி இருக்கிற இந்திரியங்களோட ஒப்பிடுறார். சந்திரனோட ஒளிய நம்ம மனசோட ஒப்பிடுறார். சூரியனோட பிரகாசத்தை நம்ம ஜீவசக்தி, அதாவது நம்ம உயிர் சக்தியோட ஒப்பிடுறார். கடைசியா அந்த அக்கினியோட ஒளிய நம்ம ஆன்மாவோட ஒளியா சொல்றாரு. இப்ப பாருங்க, இது வெறும் கவிதைக்காக செஞ்ச ஒப்பீடுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வள்ளலார் இதை நேரடியாவே ஒன்னோடு ஒன்னு தொடர்பு படுத்தி சொல்றார். எப்படி நட்சத்திரங்கள் வெளியில ஒளி கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம கண்கள் இந்த உலகத்தை நமக்கு காட்டுது. எப்படி சந்திரன் வளர்ந்து தேயுதோ அதே மாதிரி நம்ம மனசும் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்துக்கே சக்தி கொடுக்கற சூரியன் மாதிரி நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறது நம்ம ஜீவன். கடைசியா எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற அந்த நெருப்பு, அதாவது அக்னி மாதிரி நம்ம ஆன்மா ஒளி வீசுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஆழமா இருக்கிற அந்த ஆன்ம ஒளிதான் உண்மையான ஞான சபை, அதாவது உண்மையான கோயில். அந்த ஆன்ம ஒளிக்குள்ளேயும் ஒரு பேரொளி இருக்கு, அதுதான் கடவுள்னு வள்ளலார் நமக்கு வழிகாட்டுறார். அப்போ உண்மையான கோயில் நமக்கு வெளியே இல்ல, நமக்கு உள்ளே தான் இருக்கு. சரி, இந்த ரகசிய மேப் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நாம என்ன செய்யறது? வள்ளலார் சொல்றார், இந்த திறவுகோலை வச்சு நாம காலம் காலமா கேட்டு வர்ற புராண கதைகளோட உண்மையான உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கலான்னு. ஒரு உதாரணத்துக்கு மார்க்கண்டன் கதைய எடுத்துக்கலாமே. சிவன் யமனை இடது காலால் உதைச்சாருன்னு நாம படிச்சிருப்போம். வள்ளலாரோட பார்வையில இடதுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற சந்திரகலைன்னு சொல்ற இடகலை நாடிய குறிக்குது. கால்ங்கிறது பிராணவாயு, அதாவது நம்ம உயிர் மூச்சை குறிக்குது. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒருத்தர் தன் மூச்சு காற்ற சரியா கட்டுப்படுத்தி ஆன்ம அறிவை அடைஞ்சிட்டா அவரால மரணக்கையே ஜெயிக்க முடியுங்கிறது தான் அதோட உள்ள அர்த்தம். இன்னொரு சூப்பரான உதாரணம் பாருங்க. தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்ச கதை. இது வெறும் தேவலோகத்துல நடந்த கதை மட்டும் இல்லைங்க. வள்ளலார் பார்வையில இது ஒரு இயற்கை தத்துவம். இங்க திருப்பார்கடல்ங்கிறது ஒரு தேங்காயை குறிக்குது. அதுக்குள்ள இருக்கிற அமுதம்ங்கிறது இளநீர். அதிலிருந்து வர்ற விஷம்ங்கிறது தேங்காய் எண்ணெய். பாருங்க, ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை விளக்குற ஒரு உருவகம் தான் அது. இதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதோட உண்மையான நோக்கம் என்ன? இந்த அறிவால நமக்கு என்ன பயன்? வள்ளலாரோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா இந்த அறிவோட நோக்கம் 3. 1, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடையிறது. 2வது, எதையாவது நினைக்கிறது அப்புறம் மறக்கிறதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த மனசோட ஆட்டத்திலிருந்து வெளியே வர்றது. 3வது, சிவானுபவம், அதாவது அந்த பரம்பொருளோட ஒன்று கலந்து போற பேரனுபவத்தை அடையிறது. இவ்வளோ உயர்ந்த நிலையை அடையறதுக்கு நாம என்ன செய்யணும்? பெரிய பெரிய பயிற்சிகளா இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். வள்ளலார் இதுக்கு காட்டுற வழி ரொம்ப எளிமையானது, ஆச்சரியமானதும் கூட. சரி, இவ்ளோ பெரிய ஞானத்தை அடையறதுக்கு நம்ம என்னமோ பெரிய தவம்லாம் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா வள்ளலார் சொல்ற வழி
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்னு பரோபகாரம், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு மனசார உதவி செய்யறது. இன்னொன்னு சத்விசாரம், எது உண்மை எது சத்தியம்னு தொடர்ந்து நம்மள நாமே கேட்டுக்கிட்டு அதை தேடிக்கிட்டே இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த ரெண்டும் தான் அந்த ஆன்ம பயணத்துக்கான எரிபொருள். இந்த விளக்கம் உங்களுக்குள்ள ஒரு புது சிந்தனை கதவை திறந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ கேள்வி இதுதான். உங்களுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை ஒரு முறையாவது எட்டி பார்க்க, அதோட ரகசியங்களை ஆராய நீங்க தயாரா?